கற்றது கையளவு கல்லாதது உலகளவு. அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, பாரதியார் கவிதை பார்க்க போறோம். பாரதியார் எழுதிய முரசு அப்படிங்கிற கவிதை தொகுப்பை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். முரசு அப்படின்னா என்னன்னா, அது ஒரு வகை இசைக்கருவி, சரியா? அந்த இசைக்கருவியை போர்க்காலங்கள்ல மன்னர்கள் காலத்துல பயன்படுத்தினாங்க. அந்த முரசை கொட்டிக்கிட்டு பாரதியார் மக்களுக்கு சொல்ல போற நல்ல விஷயங்களை தான் சொல்ல போறோம் இந்த பாடல் வழியாக, சரியா? கவிதை பார்க்கலாமா? இதுதான் முரசு அப்படிங்கிற இசைக்கருவி. பாரதியார் இந்த கவிதை வழியா எதெல்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா, ஒற்றுமையா இருக்கணும், ஜாதி பிரிவுகள் பார்க்கக்கூடாது, அதே மாதிரி தொழில்ல இந்த தொழில் அந்த தொழில் அப்படின்னு நினைச்சு வேறுபாடு காட்டக்கூடாது, அடுத்து மனிதர்கள்ல மேலோர் கீழோர் அப்படின்னு வேறுபாடு காட்டக்கூடாது, அடுத்து மெலிஞ்சவங்க உயர்ந்தவங்க அப்படின்னு வேறுபாடு பார்க்கக்கூடாது, அடுத்து பெண்களை குறைவா நினைக்க கூடாது, அந்த மாதிரி வேறுபாடு பார்க்கக்கூடாது, பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், அவங்க அறிவை வளர்த்திடணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நிறத்திலையும் வேறுபாடு பார்க்கக்கூடாது, அந்த மாதிரி எதுலலாம் வேறுபாடு பார்ப்போமோ அதுலலாம் பார்க்கக்கூடாது, ஒற்றுமையா எப்படி வாழணும், எல்லாரும் ஒற்றுமையா வாழினா என்னென்ன நன்மைகள் அப்படிங்கிறத தான் இந்த முரசுங்கிற கவிதை வழியா நாம பார்க்க போறோம். கவிதையை பார்க்கலாமா? வெற்றி எட்டு திக்கும் மெட்ட கொட்டு முரசே, வேதம் என்றும் வாழ்க என்று கொட்டு முரசே, நெற்றியொற்றை கண்ணனோட நிர்த்தனம் செய்தாள் நித்த சக்தி வாழ்க என்று கொட்டு முரசே, ஊருக்கு நல்லது சொல்வேன் எனக்குண்மை தெரிந்தது சொல்வேன், சீருக்கெல்லாம் முதலாகும் ஒரு தெய்வம் துணை செய்ய வேண்டும், வேதம் அறிந்தவன் பார்ப்பான் பல வித்தை தெரிந்தவன் பார்ப்பான், நீதி நீலை தவறாமல் தண்ட நேமங்கள் செய்பவன் நாய்க்கன், பண்டங்கள் விற்பவன் செட்டி பீரர் பட்டினி தீர்ப்பவன் செட்டி, தொண்டரென்றோர் வகுப்பில்லை தொழில் சோம்பலை பொழிலிவில்லை, 4 வகுப்பு மிங்கொன்றே இந்த 4னில் ஒன்று குறைந்தால், வேலை தவறி சிதைந்தே சத்து விழுந்திடும் மானிட ஜாதி, ஒற்றை குடும்பந்தனிலே பொருள் ஓங்க வளர்ப்பவன் தந்தை, மற்றை கருமங்கள் செய்தே மனை வாழ்ந்திட செய்பவள் அன்னை, ஏவல்கள் செய்பவர் மக்கள் இவர் யாவரும் ஓர் குலம் அன்றோ, மேவி அனைவரும் ஒன்றாய் நல்ல வீடு நடத்துதல் கண்டோம், சாதி பிரிவுகள் சொல்லி அதில் தாழ்வென்றும் மேலொன்றும் கொள்வார், நீதி பிரிவுகள் செய்வார் அங்கு நித்தமும் சண்டைகள் செய்வார், சாதி கொடுமைகள் வேண்டாம் அன்பு தன்னில் செழித்திடும் வையம், ஆதரவுற்றிங்கு வாழ்வோம் தொழில் 1000 அன்புறச் செய்வோம், பெண்ணுக்கு ஞானத்தை வைத்தான் புவி பேணி வளர்த்திடும் ஈசன், மண்ணுக்குள்ளே சில மூடர் நல்ல மாதர் அறிவை கெடுத்தார், கண்கள் 2னில் ஒன்றை குத்தி காட்சி கெடுத்திடலாமோ, பெண்கள் அறிவை வளர்த்தால் வையம் பேதைமையற்றிடும் காணீர், தெய்வம் பல பல சொல்லி பகை தீயை வளர்ப்பவர் மூடர், உய்வதனைத்திலும் ஒன்றாய் எங்கும் ஓர் பொருளானது தெய்வம், தீயினை கும்பிடும் பார்ப்பார் நித்தம் திக்கை வணங்கும் துருக்கர், கோயிற் சீலுவையின் முன்னே நின்று கும்பிடும் இயேசு மதத்தார், யாரும் பணிந்திடும் தெய்வம் பொருள் யாவினும் நின்றிடும் தெய்வம், பாருக்குள்ள தெய்வம் ஒன்று இதில் பற்பல சண்டைகள் வேண்டாம், வெள்ளை நிறத்தொரு பூனை எங்கள் வீட்டில் வளருது கண்டீர், பிள்ளைகள் பெற்றத பூனை அவை பேருக்கொரு நிறமாகும், சாம்பல் நிறம் ஒரு குட்டி கருஞ்சாந்து நிறம் ஒரு குட்டி, பாம்பு நிறம் ஒரு குட்டி வெள்ளைப்பாலின் நிறம் ஒரு குட்டி, எந்த நிறம் இருந்தாலும் அவை யாவும் ஒரே தரம் அன்றோ, இந்த நிறம் சிறிதென்றும் இஃது ஏற்றம் என்றும் சொல்லலாமோ, வண்ணங்கள் வேற்றுமைப்பட்டால் அதில் மானுடர் வேற்றுமை இல்லை, எண்ணங்கள் செய்கைகளெல்லாம் இங்கு யாவர்க்கும் ஒன்றனல் காணீர், நிகரென்று கொட்டு முரசே இந்த நீநிலம் வாழ்பவரெல்லாம், தகரென்று கொட்டு முரசே பொய்மை சாதி வகுப்பினை எல்லாம், அன்பென்று கொட்டு முரசே அதில் ஆக்கம் உண்டாமென்று கொட்டு, துன்பங்கள் யாவுமே போகும் வெறும் சூது பிரிவுகள் போனால், அன்பென்று கொட்டு முரசே மக்கள் அத்தனை பேரும் நிகராம், இன்பங்கள் யாவும் பெருகும் இங்கு யாவரும் ஒன்றென்று கொண்டால், உடன் பிறந்தார்களைப் போல இவ்வுலகினில் மனிதர் எல்லாரும், இடம் பெரிதுண்டு வையத்தில் இதில் ஏதுக்கு சண்டைகள் செய்வீர், மரத்தினை நட்டவன் தண்ணீர் நன்கு வார்த்ததை ஓங்கிட செய்வான், சிரத்தையுடையது தெய்வம் இங்கு சேர்ந்த உணவெல்லை இல்லை, வயிற்றுக்கு சோறுண்டு கண்டீர் இங்கு வாழும் மனிதர் எல்லோர்க்கும், பயிற்சி உழுதுண்டு வாழ்வீர் பிறர் பங்கை திருடுதல் வேண்டாம்,
உடன் பிறந்தவர்களைப் போல் இவ்வுலகினில் மனிதர் எல்லாரும் திடங்கொண்டவர் மெலிந்தோரை இங்கு தின்று பிழைத்திடலாமோ? வலிமையுடையது தெய்வம், நம்மை வாழ்ந்திட செய்வது தெய்வம். மெலிவு கண்டாலும் குழந்தை தன்னை வீழ்த்தி மிதித்திடலாமோ? தம்பி சற்றே மெலிவானால் அண்ணன் தாளடிமை கொள்ளலாமோ? செம்புக்கும் கொம்புக்கும் அஞ்சி மக்கள் சிற்றடிமைப்படலாமோ? அன்பென்று கொட்டு முரசே, அதில் யாருக்கும் விடுதலை உண்டு. பின்பு மனிதர்களெல்லாம் கல்வி பெற்று பதம் பெற்று வாழ்வார். அறிவை வளர்த்திட வேண்டும் மக்கள் அத்தனை பேருக்கும் ஒன்றாய். சிறியரை மேம்படச் செய்தால் பின்பு தெய்வம் எல்லோரையும் வாழ்த்தும். பாருக்குள்ளே சமத்தன்மை, தொடர் பற்றும் சகோதரத்தன்மை. யாருக்கும் தீமை செய்யாது புவி எங்கும் விடுதலை செய்யும். வயிற்றுக்குச் சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம். பயிற்சி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும். ஒன்றென்று கொட்டு முரசே, அன்பில் ஒங்கென்று கொட்டு முரசே. நன்றென்று கொட்டு முரசே, இந்த நானில மாந்தருக்கெல்லாம். இந்த பாரதியாரோட முரசுங்கிற கவிதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் நன்றி.